என்னப்பா அது? தண்ணி பிடிக்காதா? டம்ளர் சொல்லு. டம்ளர். டப்பா லடங்கரு. இங்க வா. கிளாஸ் சொல்லு. கிளாஸ். டம்ளர். டம்ளர். தப்பு. போடா பண்ண. போயா பண்ண. மண்ண மண்ண மண்ண. எல்லாருக்கும் வணக்கம். வேலை செஞ்சிட்டு இருக்காங்க, அதனால டீ போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ தான் டீ போட்டு அவங்களுக்கு கொடுக்கணும், போட்டுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தா என்ன பண்ணுறோம்னா, வேலி போடுறோம். வீட்டுக்கு பக்கத்தில் தெக்கால பக்கம் முன்னாடி முள் வெட்டி போட்டிருந்தோம். அதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ கம்பி வேலிந்து அந்த கம்பியை கட்டுறோம். ஒரு ஆளை சேர்த்துட்டு கம்பி வேலி அவர் தான் கொத்தனார். சட்டை 3 சட்டை எப்பொழுதும் போட்டுப்பார். இன்றைக்கி என்னன்னு தெரியல, ஒரு சட்டையை வந்திருக்காரு. இப்போ வந்து டீ டைம். டீயை குடிச்சிட்டு அடுத்தபடி கம்பி கொண்டு வந்து கம்பி போடுவோம், கட்டணும். சைக்கிள் டைப் இப்போ சாப்பிட நல்லா அங்கே பிடிங்க. துணி வேலை பிடிச்சி வாங்கிவிடும். இது உள்ள விழுந்துற பச்சனை இது வரணும். எதனால் இப்போ இந்த வேலி போடுறோம்னா, இந்த அங்கெல்லாம் காமிப்பார். அந்த பக்கம் பூரா ஓடையா, அங்கெல்லாம் ஆடு மாடு மேய வர இடம். நேராக இங்கேயும் சும்மா அடுக்கு வந்துடும். அதனால் இங்கெல்லாம் வந்து இந்த கண்ணு எல்லாத்தையும் தின்னுடும். அதுக்காக வந்து இப்போ வேலி நம்மள்கிட்ட இருந்தது வந்து இப்போ கல் 7 கல் தான் இருந்தது. அந்த 7 கல்லை போச்சிருக்கோம். அதில் கட்டிட்டு 10ஆவதுக்கு இந்த பாரு மூங்கி வச்சு இதை நட்டு வச்சு கட்டிவிடுவோம். ஏன்னா வீட்டுக்கு பாதுகாப்பு இந்த வேலி. அதை தான் செய்கிறோம் அன்றைக்கி. நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 7 கல் தான் இருந்தது. அந்த 7 கல்லையும் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்லேருந்து அந்த கல் எவ்வளோ தூரம் இருக்குமோ அது வரையும் ஊனி போட்டாச்சு. கல்லை 7 கல்லையும் தொடர்ந்து ஊனி விட்டாச்சு. அதுக்கு அடுத்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூங்கி களியை வந்து இந்த லைனில் வந்து இல்லாததுக்கு போட்டுக்கலாம். பின்னாடி நம்ம எங்கேயாவது வெளியில் போனால் கல் கிடச்சா வாங்கிட்டு வந்து போட்டுக்கலாம். இப்போதைக்கு தற்சமயத்துக்கு மூங்கி களியை போட்டு மறைச்சிடலான்னு ஆரம்பிக்கிறாங்க. 7 கல்லை ஊனியாச்சு. அடுத்ததாக மூங்கி கல்லை வச்சு வெளி போட போகிறாங்க. அதுதான் இன்றைக்கி ஒர்க்கு. அங்கே எந்த அளவுக்கு போடுறாங்க, எது வரையும் இன்றைக்கி வேலை முடியுதுன்னு பார்ப்போம். நித்திக்கு வந்து பாருங்கள், ட்ரெஸ்ஸு துவைச்சிட்ருக்கான். சட்டை எப்படி துவைக்கிறான் பாருங்க. செருப்பு தான் வைக்கணும். சட்டை துவைக்கிறானோ சட்டை. அண்ணா இது இல்லையாம்மா, கம்பிலாம் இல்லையா, கைலி வச்சு கட்டிடுறீங்க? ஓ, சும்மா இப்போதைக்கு அளவு பார்க்கறதுக்காக. 10 நாள் ஆர்டர் கட்டி வந்து 3 நாளே கிழிஞ்சிக்கும். இப்படியே வச்சுட்டு மறுபடியும் இழுத்து கட்டிக்கலானே. சரி,
கம்பி எடுத்து வரோம் வேர்க்கின்னு கட்டிட்டு இதுக்கு கிழக்க பள்ளியாப்பா கட்டிவிட்டு கட்டிவிட்டு தான் குழி பறிக்கணும். குழி பறித்து அதுக்கப்புறம் இது அதுக்கு கழுவிட்டானே டக்குனு பற்றி வந்துருச்சு ஒரு நாள் நிறுத்தி முடிஞ்சிருக்கு வந்தா பார்த்தீங்கன்னா கம்பம் 7 கம்பம் ஊனின வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கம்பி அளவு வச்சு கட்டியிருக்காங்க. இனிமேல் கம்பியை வச்சு முறுக்கிட்டே வருவாங்க ஒவ்வொரு இடமா. முன்னாடி வந்து கையில் துணி வச்சு சும்மா அத்துக்கு தான் பண்ணாங்க, சும்மா நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக. இனிமேல் கம்பியை வச்சு இழுத்து இழுத்து கட்டிகிட்டே வந்துடுவாங்க. இங்கேருந்து ஒரு கட்ட தலைவலி தாங்க வைக்கல, அதனால் அம்மா வந்து என் நல்லெண்ணெயை சூடு வச்சு தடவி வர்றாங்க. இங்கேருந்து ஆரம்பித்து இப்படியே இப்படி வந்து இது வரையும் வலிக்குதுங்க, கழுத்து தசையோட ஒரு பக்கமாக. முன்னாடி தலைவலி கிடையாது, இங்கே ஆரம்பித்து காதுக்கு மேலே ஆரம்பிச்சு அப்படியே. ஃபோனை கொடுப்பா, நல்லா உருவிடுமா. டாக்டர்கிட்ட போய் காமிச்சா தான் சரி வரும் போல. வீட்டுக்கு பிச்சை ஆயாங்க அது யாருப்பா அங்கே இருந்துச்சு பாரு. ஆயா வந்துருச்சான். அப்பா ஆயா ஆயா என்ன பண்ணுற? படுத்துருக்காம நல்ல பிள்ளைப்பா படுத்துக்கியா? அவனை பார்த்துட்டு தாங்க ஆக்ஷன் போடுறான். அப்பா தேவலப்பா. யாருக்கே கலாட்ட போனேன்? இது ரஜினி. எத்தனை மணிக்கு போனீங்க? காலையில் 8 மணிக்கு தான். 1 மணிக்கு கிளம்புறீங்களா? 1 மணியா? 2ஆ? நீ கொண்டை முடிஞ்சு போச்சு, 2 மணிக்கு நான் வீட்டுக்கு வந்தாச்சு. எவ்வளோ சம்பளம் அப்படியே வீடியோவில் சொல்ல. நம்ம ஊரில் 300 ரூபா. ஓ எல்லாத்துக்கும் 300, 1300, 300 வீடியோ. அவனை பாருங்க எவ்வளோ, எத்தனை மணி நேரம்? 300 சம்பளமா? 300 ரூபா. 300 சம்பளம். ஆமாம். இதுக்கப்புறம் போய் என்ன பண்ணணும்? இன்னும் என்னத்த போகுது? போனாக்கா 5ல் 100 ரூபா. அங்கே யார் போகிறா? நீங்களாம் களை வெட்டுன்னா பிள்ளை வராத அடுத்ததா? அது வராமல் எப்படி இருக்கும்? குவாரதான் நாளைக்கே வந்துருமே. சரி செவியை கட்டுறேன். ஆயாளுக்கு வந்து பால் கொடுத்து. ஆயா வந்து பார்த்தீங்கன்னா களை வெட்டிட்டு நேராக நம்ம வீட்டுக்கு தான் வருது. என்னன்னா பால் வேணுமா டீ போடுறதுக்கு. அது டீயாகவே குடிச்சிட்டு போகலாம். பால் வாங்கிட்டு போய் மறுபடியும் அங்கே போட்டு எப்போயா குடிப்பா? போடுறீங்களா? அதிலே போட்டு ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ எடுத்து போனீங்க. எடுத்து போட்டால் என்ன ரெஸ்ட்டாக இருக்கிற அன்றைக்கி சொல்லு, ஒரு நாள் ஃபுல்லாக என்ன பண்ணுறேன்னு எடுத்து காட்டும். இந்த மாதிரி பிட்டு பிட்டாக எடுத்து கம்பத்தில் கட்டுறதுக்கு இப்படி நறுக்கிக்கணுங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கட்டு கம்பியை வச்சு டைட் பண்ணுறாங்க. கையில் தண்ணியெல்லாம் கட்டி இந்த கையில் தண்ணியை அவுத்துட்டு உரண்டையிலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா கட்டு கம்பியை வச்சு டைட் பண்ணுறோம். இல்லை வேலை ஈஸி தானே அம்மா வேலை? கட்டியமாக பாரு எப்படி இருக்கு பாரு, வேலையை பாரு. வேலையை 100 பேர் இருக்கு, நான் கட்டி முடிக்கிறோம் பாரு. தீக்கே தேங்காய் 6 கல் கம்பத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா கம்பியை வச்சு நல்லா டைட் பண்ணியாச்சு. இந்த லாஸ்ட்டு கம்பத்தில் வந்து கட்டிக்கிட்டு இருக்கோம்.
இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கல் கம்பம் போட்ட மாதிரி மூங்கி களியை ஊனி ரோடு வரைக்கும் போகணும். ரோடு வரையும் இல்லை, இந்த லாஸ்ட்டு எட்ஜ் வரையும். 7 கல் போட்டு இப்போ 7 கல்லையும் கம்பி வச்சு கட்டி விட்டோம். அடுத்தது வந்து மூங்கிகளி நட்டு இப்போ அந்த கம்பி வழி நேருக்கு அந்த ரோடு வரையும் கட்டி முடிச்சிடுவோம். சாப்பிட்டு வந்தேன். சாப்பாடு டைம் ஆரம்பிச்சு. சாப்பாடு டைம் வந்துச்சு. சாப்பாடு மத்தியானம் பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம், அவரைக்காய், முள்ளங்கி சாம்பார், ரஜம், அடுத்தது மோர், தொட்டுக்கு அப்பளம், பீட்ரூட்டு பொரியல். இதை வச்சு தான் போயிட்டுருக்கு. அப்பயும் இவ்வளோத்துக்கு மேலே போக மாட்டாங்க, இது மலைக்கிட்டு தான் போகுது. சாப்பாடு வாங்க மாட்டேதா? வேலை செய்கிற வாங்க மாட்டேது. வேலை செய்ய தான் வாங்க மாட்டேங்குது, குண்டி கிடக்கணுக்கு வாங்குது. மொத்தம் எத்தனை மூங்கி களி இப்போ வருது? 10 3, 2, 5, 8 வருதா? கல் 7 களி 1 கூட. 3, 2, 5, 7, 8 காரி போட்டிருக்கீங்களா? டக்குன்னு போட்டு முடிச்சுட்டா வரத்துக்குள்ளே நீ தூங்க போயிட்ட, தம்பி கொஞ்சம் தூக்கத்துக்கு போயிட்டாரு, தலை வலிக்குன்னு. அப்புறம் இதை இப்போ இழுத்து கட்டிவிட்டு ஆட்டுக்குட்டி தீனி கொண்டாடணுவா சேர்த்த சீக்கிரம். ஒரு வாரம் வந்து பாருங்கன்னா மக்களே, களியை வச்சு நட்டாச்சு. ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். அடுத்த நாள் வந்துடுச்சு. நேற்று ஒரு சின்ன காரணத்தால் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கண்டினியூ பண்ண முடியல. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கண்டினியூ ஆகுது. ஸோ ஏன்னா எது வரைக்கும் பார்த்திங்கன்னா நேற்று வந்து இது வரைக்குமே போட்டாங்க. இன்னும் ஒரு 2 கம்பத்துக்கு தான் வேலி போட முடியல, இருட்டிடுச்சு. அது வந்து ஃபுல்லாக நான் வீடியோவில் கவர் பண்ண முடியல. அடுத்து ஃபுல்லாக போட்டு முடித்தோடனே நான் வந்து சின்னதாக ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து காட்டுறேன். இப்போதைக்கு வேலை எவ்வளோ ஆகிருக்குன்னா, அங்கேருந்து இது வரையும் போட்டாங்க, கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, இது போட முடியல. ஃபுல்லாக காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள், எது வரைக்கும் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.